Hello friends, welcome to Radhi tailoring. நம்ம இன்னைக்கு ப்ளவுஸ்ல நெக்லைன் பத்தி டீடைல்ஸ் வந்து நிறைய பார்க்க போறோம். சரிங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நார்மல் ப்ளவுஸ் பத்தி பார்க்கலாம். அடுத்து லைனிங் ப்ளவுஸ் பத்தி பார்க்கலாம். சரிங்களா? நார்மல் ப்ளவுஸ் அப்படினு எடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி நீங்க ஹெம் பண்ணலாம். சரிங்களா? அல்லது உருட்டி அடிக்கலாம். இந்த மாதிரி நெக்லைன் பாத்தீங்க அப்படினா உருட்டி அடிச்சோம் அப்படினா கொஞ்சம் லைட்டா இருக்கும். இதுவே வந்து இது மாதிரி கிராஸ் பீஸ் கொடுத்து நீங்கள் ஹெம் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் உறுதியாக இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல கிளியறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறையும். இதுவே உருட்டி அடிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப டைட்டாக ப்ளவுஸ் போடுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிளியறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. சரிங்களா? இது மாதிரி நெக்லைன் வந்து நம்ம ஹெம் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்லீவ்லையும் நம்ம ஹெம் பண்ணுறது ரொம்ப நீட்டாக இருக்கும். சரிங்களா? இதில் ஹெம் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நல்லா இருக்காது. ஓகேங்களா? இதில் என்ன பண்ணுறோமோ அதே போல் இந்த சைடு பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு ப்ளவுஸ் வந்து ரொம்ப லுக்காக தெரியும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பேக் பார்ட்டில் இந்த மாதிரி கீழே வந்து பட்டி இருக்கு இல்லைங்களா, ரொம்ப திக்னஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு போட்டிருக்கிறதுக்கு ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகேங்களா? இது ரொம்ப லேஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு பட்டி வந்து கீழே நிற்கிறதும் சிரமமாக இருக்கும். அதனால் 1.5 இன்ச் அகலத்தில் நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்பவே வந்து திக்காக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்த விதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுலேயும் வந்து நம்ம நெக்லைனில் டபுள் ஸ்டிச் வந்து போடலாம். நெக்லைனில் டபுள் ஸ்டிச் போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்லீவ்லையும் வந்து நீங்கள் டபுள் ஸ்டிச் போடலாம். இது நார்மல் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி அல்லது லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே நீங்கள் நெக்லைன்லையும் ஸ்லீவ்லையும் ஒரே மாதிரி ஸ்டிச் பண்ணுறப்ப தான் பார்க்குறதுக்கு நம்ம ப்ளவுஸ் வந்து ரொம்ப லுக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம லைனிங் ப்ளவுஸ் வந்து பார்க்கலாம். இது வந்து லைனிங் ப்ளவுஸ். சரிங்களா? இந்த லைனிங் ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதே போல் தான் சிங்கிள் ஸ்டிச்சு தான் வந்து போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸ்லீவில் வந்து சிங்கிள் ஸ்டிச்சு தான், அதே போல் நெக்லையும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டிச் தான் வந்து போட்டிருக்காங்க. சரிங்களா? இது மாதிரி இதில் டபுள் ஸ்டிச்னா நம்ம இதில் டபுள் ஸ்டிச் போடலாம். இதில் சிங்கிள் போடுறப்ப இதுலேயும் வந்து சிங்கிள் போட்டால் தான் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். சரிங்களா? அதே போல் கீழ்ப்பக்கம் பாருங்கள், பேக் பட்டி. சரிங்களா? பேக் பட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் மட்டும் விட்டு மடித்து அடிச்சிருக்காங்க. சரிங்களா? இது போல் மேட்ச் ஆகிற மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்து ப்ளவுஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு விதங்களாக மாற்றி மாற்றி ஸ்டிச் பண்ணும் பொழுது ப்ளவுஸ் வந்து அவ்வளோ லுக்காக இருக்காது. சரிங்களா? பார்வைக்கு அவ்வளோ அழகாக இருக்காது. ஒவ்வொரு ஸ்டிச்சஸும் நீங்கள் மாற்றி போடும் பொழுது, அதாவது நெக்லைன் வேறு மாதிரியும் ஸ்லீவ் வேறு மாதிரியும் பேக் பட்டி வேறு மாதிரியும் மாற்றி மாற்றி நம்ம ஸ்டிச் பண்ணும் பொழுது ப்ளவுஸ் வந்து அவ்வளோ லுக்காக இருக்காது. சரிங்களா? 3 ஸ்டிச்சஸுமே பாருங்கள் சேமாக இருக்கணும். சரிங்களா? அப்போ தான் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ப்ளவுஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து லைனிங் ப்ளவுஸ் தான். இந்த லைனிங் ப்ளவுஸில் நெக்லைனில் பாருங்கள் சிங்கிள் ஸ்டிச் வந்து போட்டிருக்காங்க. சரிங்களா? இது மாதிரி சிங்கிள் ஸ்டிச் போடுறதுல என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ்பேண்ட் ஆகும் பொழுது டக்குன்னு உங்களுக்கு வந்து கிளியறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ப்ளவுஸ் வந்து லூஸாக வந்து நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து கிளியாது. இதுவே ப்ளவுஸ் வந்து டைட்டாக போட்டிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் கிராஸ் பீஸ் வச்சு அடிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல கிளியறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், இது போல தான். சரிங்களா? இந்த சென்டரில் பாருங்கள் எக்ஸ்பேண்ட் ஆக முடியாமல். சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி ப்ளவுஸினுடைய சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாருங்கள் ப்ளவுஸினுடைய சென்டரில் இந்த மாதிரி கிளியறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? இந்த சிங்கிள் ஸ்டிச் போடுறப்ப இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வந்து ஏற்படும். சரிங்களா? அதனால டபுள் ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப வந்து திக்காக இருக்கும். ஆக நம்மளுக்கு இந்த இடத்துல கண்டிப்பாக கிளியறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால் கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது பெட்டராக இருக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் 2 ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த பேக் நெக்லேயும் 2 ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. அதே போல் ஸ்லீவ்லேயும் வந்து டபுள் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. இப்படி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து ப்ளவுஸ் வந்து தாங்கும். சரிங்களா? ரொம்ப ப்ளவுஸ் வந்து பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். நம்மளுக்கு கிளியறதுக்கு வாய்ப்புகளும் இல்லை. பாருங்கள், இந்த ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா டபுள் ஸ்டிச் வந்து போட்டிருக்கு. சரிங்களா? நெக் லைன்லேயும் சரி ஸ்லீவ்லேயும் சரி டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டிருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம டபுள் ஸ்டிச் போட்டுட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு திக்னஸாக இருக்கும். சரிங்களா? ஓரளவுக்கு நல்ல திக்னஸாக இருக்கும். அதனால் சிங்கிள் ஸ்டிச்சுக்கு இது மாதிரி டபுள் ஸ்டிச் வந்து பெட்டர் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிராஸ் பீஸ் வச்சு உள் பக்கத்தில் ஜாயின் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இது போல் பாருங்கள், நம்ம நெக்லைனில்
நெக்லைனில் பார்த்தீங்கன்னா கிராஸ் பீஸ் வச்சு உள்பக்கமாக திருப்பிட்டு டபுள் தையல் வந்து போட்டுட்டோம் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்ட் லுக்காக இருக்கும். அதே போல் ஸ்லீவ்லையும் நம்ம வந்து டபுள் தையல் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கீழே பட்டியில், அதாவது பேக் பார்ட்டில் பட்டியில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அடித்து திருப்பாமல், அதாவது டபுள் தையல் போடாமல் கீழ்ப்பக்கத்தில் இது போல் பார்த்திங்கன்னா 1 இன்ச் அளவுக்கு உள்பக்கமாக மடித்து அடிச்சிட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் கீழ்ப்பட்டி வந்து நல்லா வந்து உங்களுக்கு திக்காக இருக்கும். அப்படி திக்காக இருக்கும் பொழுது ப்ளவுஸ் வந்து உங்களால் கம்ஃபர்டபுளாக போட்டிருக்க முடியும். சரிங்களா. முன்பக்கத்தில் பார்த்திங்கன்னா பட்டி நம்மளுக்கு இருக்குது இல்லைங்களா. பட்டியில் பார்த்திங்கன்னா உள்பக்கம் நம்ம வந்து கிளாத் கொடுப்போம். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா மேல் பக்கமாக சுருண்டு வராமல் இருக்க, அதாவது நம்ம ஹைட் வந்து ப்ளவுஸ் வந்து அதிகமாக வைக்கிறோம், ப்ளவுஸினுடைய ஹைட் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக வைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ப்ளவுஸ் வந்து பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். அதுக்காக நம்ம ஹைட் வந்து அதிகமாக வைப்போம். அப்படி வைக்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா முன்பக்கம் பட்டி திக்காக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து பார்க்க நல்லாயிருக்கும், நம்ம நல்லா கம்ஃபர்டபுளாக போட்டிருக்க முடியும். சரிங்களா. முன்பக்கத்தில் பார்த்திங்கன்னா சுருண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். துணி வந்து அதாவது கிளாத் வந்து நம்ம 1 பீஸ் 2 பீஸில் வந்து பட்டி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு முன்பக்கத்தில் கிளாத் வந்து சுருண்டு வரும். சரிங்களா. அந்த சுருண்டு வராமல் இருக்க தான் பட்டி வந்து நல்லா திக்காக வந்து நம்ம கொடுக்கறது. அதே போல் தான் பேக் பார்ட்லேயும் நம்ம வந்து திக்காக கொடுத்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ப்ளவுஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பேக் சைடில் தூக்கல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா. அதனால் இந்த மாதிரி நல்லா திக்காக போட்டிங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து பார்க்குறதுக்கு கிராண்ட் லுக்காகவும் இருக்கும். அதே போல் கம்ஃபர்டபுளாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. பாருங்கள், நம்ம இந்த வீடியோவில் நம்ம நார்மல் ப்ளவுஸ்லையும் சரி அல்லது லைனிங் ப்ளவுஸ்லையும் சரி நெக்லைன் வந்து எந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத கிளியராக பார்த்தோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அனைத்தும் உங்கள் மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.